இது சுந்தரியம்மா இருக்க வேண்டிய வீடுதான். இன்னொருத்தங்க இருக்கிறத கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அதனாலதான் உடனே துரத்த ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்றேன். அந்த வேலையை கடவுளே பாத்துப்பார் பாட்டி. அவங்க பண்ண துரோகத்துக்கும் இருக்கிற பணத்தாசைக்கும் ஆணவத்துக்கும் தெய்வம் கண்டிப்பா கூலி கொடுக்கும். அவங்க பேராசையே அவங்கள நடுத்தெருவுக்கு கொண்டு வரதா இல்லையான்னு பாருங்களேன். நான் சவால் விட்டு சொல்லிருக்கேன் பாட்டி. எல்லாத்தையும் இழந்து உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாத அனாதையா அவங்க நிக்கதான் போறாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். ஏய், உன் அப்பனே வந்தாலும் அது நடக்காதுடி. என்னங்கடி, எனக்கு எதிராக கூட்டு சதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க இல்ல, உங்களை படைச்ச அந்த ஆண்டவனே வந்தாலும் உங்க ஆசை நிறைவேறாது. உன்னையும் என்னையும் படைச்ச அந்த ஆண்டவன் உன் அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. பண்ண பாவத்துக்கான தண்டனைய நீ அனுபவிச்சே தீரணும். கடவுள் கண்டிப்பா உன்னை தண்டிப்பாரு. வாடி என் அவமான சின்னமே, என் வீட்டுக்கு வந்து எனக்கே சாபம் விடுறியா? உன்னெல்லாம் உள்ள விட்டதே தப்பு. எனக்கு பிடிக்காத எவளும் என் வீட்டு வாசப்படியை மிதிக்கவே கூடாது. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள நீ வெளியே போயிடு. அவ ஏண்டி வெளியில போனோம்? அவ ஒன்ன பார்க்க வரல, எங்களை பார்க்க வந்திருக்கா. யார் இங்க வரணும், யார் இங்க வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு செய்வேன். போடி வெளியில, போடி வெளியில. வேணாண்டி, என் மேல இருக்கிற கோவத்தை இவ மேல காட்டாது. இவ இங்க இருந்தா மானத்தை கெடுத்து வெளியில அனுப்புவேன். வெளியில போ சொல்லுடி. சும்மா கத்தாதரி. நீ போன்னு சொன்ன போறதுக்கு இவ ஒண்ணும் உன் வீட்டு வேலைக்காரி இல்ல, என் பொண்ணு. என்னது, உன் பொண்ணா? எத்தனை மாசம் சுமந்து இவளை பெத்து வளர்த்திருக்க? இவ பெத்த பொண்ணு இல்லடி, தத்து பொண்ணு. உன்ன மாதிரி திமிரு பிடிச்சவளுக்கு பொண்ணோட அருமை எப்படி தெரியும்? மகாலட்சுமியா பிறந்தவளை மண்ணா நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவ தானே நீ. இவளுக்கு தாயா இருக்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன்டி. இனிமே இவ ஏன் மக. தரித்திரத்தை தத்தெடுத்திருக்க, கூடிய சீக்கிரமே நடுத்தெருவுக்கு வந்துருவேன். இந்த பணமும் பங்களாவும் யாருக்குடி வேணும்? எனக்கு தேவை நல்ல சொந்தம். துளசி மாதிரி ஒரு பொண்ணுக்காக எதையும் இழக்கலாம். எதுக்காகவும் இப்படி ஒரு நல்ல பொண்ணை இழந்துடக்கூடாது. உன் தத்து புத்திரிக்கு கோவில் கட்டி எங்க வேணாலும் வச்சுக்க, ஆனா இவ என் வீட்டுக்கு வரக்கூடாது. என்னது, இது உன் வீடா? யார் சொன்னது? இது என் புருஷன் வீடுடி. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இவ எப்ப வேணாலும் வருவா, எப்ப வேணாலும் போவா. தேவைப்பட்டா இங்கே கூட தங்குவா. அதை ஏன்னு கேட்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. ஏண்டே, நீங்களே ஓசி சோறு திங்கறதுக்காக ஒண்ட வந்த பிடாரிங்க. நான் உங்களை விட்டதே பெரிய விஷயம். அன்ன காவடிகளுக்கு துணையா ஒரு சின்ன காவடியா? இத பாரு, நீயாவது என் புருஷனோட கொஞ்ச காலம் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்க. அந்த பாவத்துக்கு ஒன்ன வேணா சகிச்சுப்பேன். ஆனா இந்த அவமான சின்னத்தை என்னால சகிச்சுக்கவே முடியாது. இப்ப நீயா இவ்வளவு வெளியில அனுப்புறியா? இல்ல, ஏய், உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இவ்வளவு நாங்க வெளியே அனுப்ப முடியாதுடி. இவ இங்கதான் இருப்பா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கா. மொண்டி போட்டு சேவகம் பண்ண வேண்டிய நீ எனக்கு எதிராக சவால் விடுறியா? இவள மட்டும் இல்ல, உங்க 2 பேரையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறேன். அதையும் பாருங்க. ஹலோ, என்னங்க, உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க. எதுக்கு போனா? நான் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்ல இருக்கேன். ஆமா, தொல்லையை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு உங்களுக்கு மீட்டிங் தான் இம்பார்ட்டன்டா? ஒண்ணு நீங்க இங்க வாங்க, இல்ல நான் கிளம்பி அங்க வரேன். சரி, கோவப்படாத. அப்படி என்னதான் பிரச்சனை? எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. இருக்கிற தொல்லைங்க எல்லாம் போதாதுன்னு 3வது தொல்லை. துளசி வேற வீடேறி வந்திருக்கான். இது அவங்க வீடா? அவங்க இங்கதான் இருப்பாங்களாம். என்ன வெளியில தள்ளுறதுக்கு சதி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இங்க வர போறீங்களா இல்லையா? இல்ல, ஒரு half an hourல. நோ, 5 நிமிஷத்துல நீங்க இங்க இருக்கணும். கிளம்பி வாங்க. பொறுங்கடி, அவரை விட்டு உங்க 3 பேரையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன். இருக்கிற 5 நிமிஷத்துல ஓசி தீனி தின்னு உடம்ப நல்லா வளர்த்துக்குங்க, சரியா? ஏய், என்னது? நான் சொல்ற வரைக்கும் இவங்களுக்கு சுடு தண்ணி கூட கொடுக்க கூடாது. எடுத்துக்கோ. ராட்சசி எப்படி கொழுப்பெடுத்து ஆடுறா பத்தியா? அவ திமிர் எடுத்து ஆடினா ஆடிட்டு போறா. நீ வா, நான் உனக்கு காபி போட்டு தரேன், வா. மேடம், மேடம். வாப்பா. என்ன மேடம், தம்பி எப்படி இருக்கிறாரு? தலை சுத்தாம இருக்குதா? டாக்டர் கிட்ட கூட்டு போனீங்களா? எங்க தம்பி, அவன் வந்தா தானே கூட்டிட்டு போறதுக்கு. சரி, வீட்டுல தானே இருக்காரு? அவன் வீட்டுக்கே வரல. எங்க போய் தொலைஞ்சானோ, என்ன ஆனானோ, இல்ல எங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கானோ தெரியல. அவனை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு தம்பி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். தம்பி மாதிரி ஆளுங்க எங்க அசம்பிள் ஆவாங்க, எங்க சரக்கு கிடைக்கும்,
மால் எடுத்துட்டு எங்க மல்லாக்கா படுத்து கிடப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ தம்பி, உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? மேடம், என்ன வார்த்தை பேசிட்டீங்க? போதை இல்லாத இந்தியாவை, புகை இல்லாத உலகத்தை, ஆல்கஹால் இல்லாத அகிலத்தை நான் கனவு காண்றேன். நான் போலீஸ், லட்சிய போலீஸ். சரி சரி, அதான் மூச்சுக்கு 300 தடவை சொல்றியே. என் பையன் திருந்துறதுக்கு ஒரு வழி சொல்லுப்பா. அதுக்கும் ஒரு வழி இருக்கு மேடம். போதை மறுவாழ்வு இல்லத்துல தம்பியை சேர்த்து விட்டுருவோம். அனாதை இல்லம்மா தம்பி, எனக்கு இருக்கிறது அவன் ஒரே பையன்பா. அவனை போய் எப்படி? நகை கடை, ஜவுளி கடை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா பையனுக்கு எங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகும்னு விசாரிக்க மாட்டீங்க. அது அனாதை இல்ல மேடம், ஹாஸ்பிட்டல். உங்க சன் தலை சுத்தாம தெளிவா இருக்கிற டைமா பார்த்து நைஸா அங்க கூட்டு போயிருங்க. அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா அவனுக்கு சரியாயிடும். அவன் எப்ப தெளிவா இருப்பான், எப்ப தலை சுத்தாம வருவான்னு எனக்கு தெரியலையப்பா. இது? ட்ரீட்மெண்ட்டுக்கு வான்னா ரகலை பண்ணி ஊரையே கூட்டிடுவானே. மேடம், ரிசப்ஷன், கல்யாணம், காது குத்து ஏதாவது சொல்லி கூட்டு போங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல சரக்கு கிடைக்கும்னு அவரும் பேசாம வந்துருவாரு. அங்க போனா ஹாஸ்பிட்டல்ல அவங்களே கவனிச்சுப்பாங்க. பொய் சொல்லி கூட்டிட்டு போறது தப்பு இல்லையாப்பா? லஞ்சம் வாங்குற தப்பு இல்லையா மேடம்? போதும்பா, தொட்டதுக்கெல்லாம் அதையே சொல்லி காட்டாத. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நாங்க என்ன பாவம் பண்ணமோ தெரியல. வாழ வேண்டிய பையன் இப்படி சீரழிஞ்சு போயிட்டான். வருத்தப்படாதீங்க மேடம். முதல்ல உங்க பையனை சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஐயாவை சரி பண்ணுங்க. ஐயாவுக்கு என்னாச்சு? மேடம், போதை பழக்கத்தை விட கொடிய பழக்கம் லஞ்சம் வாங்குறது. சட்டவிரோதமா கட்ட பஞ்சாயத்து பண்றது, சமூக விரோதி கிட்ட மாமூல் வாங்குறது, அவங்கள கண்டுக்காம விடுறது, அப்பாவிகளை தண்டிக்கிறது, அளவுக்கு அதிகமா சொத்து சேர்க்கிறது. போதும் போதும் போதும். என் பிள்ளைக்காவது மருந்து இருக்கு, ஐயாவுக்கு என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்களே மேடம், சுய ஒழுக்கத்தோட எப்படி இருக்கிறதுன்னு அவருக்கு சொல்லி கொடுங்க. தப்பு பண்ற கணவனுக்கு மனைவிதான் மருந்து. இப்ப என்ன எடுத்துங்க, நானும் கை நீட்டி லஞ்சம் வாங்கியிருக்கேன், கமிஷன் அடிச்சிருக்கேன், கட்ட பஞ்சாயத்து பண்றேன். என்ன திருத்தினது புஜிமா. புஜிமானா பூனைக்குட்டியா? பூனைக்குட்டி இல்ல மேடம், என் பொண்டாட்டி. அவதான் நேர்மையா இருக்கிறது எப்படின்னு எனக்கு கத்து கொடுத்தா. அவன் என்ன திருத்திட்டா, நீங்க ஐயாவை திருத்துங்க. முடியுமான்னு தெரியல, ஆனா முயற்சி பண்றேன்ப்பா. மேடம், முயற்சி திருவினையாக்க மேடம். வாழ்த்துக்கள். சரி, ஓகே. சரி சரி, அவனை நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. சார், என் ரூமுக்கு வாயா. வாயானா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங்? டிஸ்மிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? டோன்ட் வரி ஆனந்த், எல்லாத்துக்கும் ரெடி யாரு? வாயா. குரங்கு தான் கெட்டதும் இல்லாம வனத்தையும் அழிச்சுதான்னு ஒரு பழமொழி இருக்கு. கேள்விப்பட்டேன் சார். அந்த குரங்கு எங்க இருக்கும், எப்படி இருக்கும், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கியா? சார், அது எனக்கு இதோ இங்கதான் இருக்கு. என்ன பாக்குற? உன்னை பார்த்தா வால்ல நெருப்பு பிடிச்ச குரங்கு தலகால் புரியாம குட்டிக்கரணை அடிச்சு காட்டை அழிச்சு நாட்டை அழிச்சு ஊரையே சாம்பலாக்கின குரங்கு கதை தான் என் ஞாபகத்துக்கு வருது. ஐயா, ஒரு சின்ன ஒரு திருத்தம். என்ன? அத குரங்குன்னு சொல்லாதீங்க. அனுமன், வீர ஆஞ்சநேயர், அநியாயத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குன பிரம்மச்சாரி. போதும், நிறுத்தியா? ஓ ராமாயணத்தை கேட்கவா உன்னை வர சொன்னேன்? ஐயா, குரங்கு கதையை நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. பேசாத. நீதி நேர்மைன்னு பேசி நீ ஒருத்தன் கெட்டது போதாதுன்னு உன் குடும்பத்தையும் கெடுத்து வச்சிருக்க. அது போதாதுன்னு உன் மாமனார் குடும்பத்தையும் சேர்த்து கெடுத்து வச்சிருக்க. பெரியவர் வெங்கட்ராஜ் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. இடிமழையே வந்தாலும் தவறாம மாமூல் கொடுத்துருவாரு. அது இல்லாம தான் வருமானத்துல 2% கமிஷன் கொடுத்துருவாரு. ஏமாத்தாம கமிஷன் கொடுக்கறதுல ரொம்ப கண்ணியமான மனுஷன். அப்படிப்பட்டவரையே இழுத்து பேச வச்சுட்டேயா? நீ மாமனா மச்சானா உனக்கேன் தர வேண்டும் கமிஷன் கத்துறாரியா? ஆந்திரா, தமிழ்நாடுன்னு 2 ஸ்டேட்ல அவருடைய பிசினஸ் கொடிகட்டி பறந்துச்சு. கட்ட பஞ்சாயத்து பண்றதுல ரொம்ப நேர்மையானவர்னு பேர் எடுத்தவர். லட்சமா சம்பாரிச்சு கண்ணியமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரை போய் லட்சியத்தோட வாழ சொல்லி கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டியே. உன்னால அவருக்கும் லாஸ், எங்களுக்கும் லாஸ். போச்சு, வர வேண்டிய வருமானம் எல்லாம் போச்சு. யோ, வாயில என்ன கோழி முட்டையா வச்சிருக்க? துப்பிட்டு ஏதாவது பேசியா? ஐயா, நீங்க தான் பேச வேணாம். நீங்க எங்கிட்டயே வா. நீ பேசி பேசியே உன் மாமனார் ஒரு வழியாக்கிட்ட. நல்லா இருந்த மனுஷனை பைத்தியமாக்கிட்டேயா? ஐயா, நீங்க புரியாம பேசுறீங்கய்யா. நேத்து வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, வெட்டு குத்து, கஞ்சா விக்கிறது, ஸ்மக்லிங் பண்றவனு இருந்தவர இப்பதான் சுத்தமா மாத்திருக்கோம். என் மாமனார் நீதி தெய்வத்தோட ஆண் வடிவம், நேர்மையின் சின்னம். இப்ப ஒரு வெங்கட்ராஜ் இல்ல, ஹானஸ்ட் ராஜ். வாய மூடியா. நீயும் மூச்சு விடாம பேசுற, அந்த ஆளும் மூச்சு விடாம பேசுறான். நல்லா இருந்த மனுஷன் உன்னால இன்னைக்கு எப்படி ஆயிட்டார் தெரியுமாயா? நான் ஒன்றும் புதுசாக கேட்கலீங்க. ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு நிறுத்திட்டா எப்படி? இன்ஸ்பெக்டர், ஒரே தப்ப திரும்ப திரும்ப செய்யறவன் மனுஷன் கிடையாது, மடைய முட்டாள். அன்னைக்கு நான் முட்டாளா இருந்தேன், தப்பு பண்ண, லஞ்சம் கொடுத்தேன். இன்னைக்கு நான் திருந்திட்டேன், இனிமே கொடுக்கவும் மாட்டேன், உன்னால வாங்கவும் முடியாது. ஐயா,
நான் எதுக்காக வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க மேல கேஸ் பதிவாயிருக்கு. அதுல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? புடிச்சு உள்ள வைப்பேன். மேலெடுத்து உத்தரவு. என்ன மிரட்டுறீங்களா? பிடிச்சி உள்ள வை. என்ன உள்ள வச்சாலும் சரி, என் உயிர் எடுத்தாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்னடா? ஆமாப்பா, இனிமே எவன் வந்து கேட்டாலும் கொடுக்க முடியாது. யோ, நல்லவனுக்கு ஜெயிலும் பெயிலும் ஒண்ணியா? நான் சத்தியத்துக்காக பாடுபடுறேன். இனிமே லஞ்சம் கொடுக்கறது, மாமூல் கொடுக்கறது, கமிஷன் அடிக்கிறது, கடத்துறது, கஞ்சா வைக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, அடிதடி, ரகலை, வெட்டு, குத்து எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டேன். தப்பே பண்ணாத என்கிட்ட மாமூல் கேட்கறதுக்கு வெக்கமா இல்ல? ஐயா, நீங்க திருந்துங்க. திருப்பாச்சி அருவாலை வேணாலும் முழுங்குங்க. அதை பத்தி இந்த அழகபெருமாளுக்கு கவலையே இல்ல. உங்க மேல கடத்தல ஆரம்பிச்சு கஞ்சா கேஸ் வரைக்கும் 1008 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஒவ்வொன்றையும் தூசு தட்டினா நீங்க ஆயுசுக்கும் வெளியவே வர முடியாது. சும்மா மிரட்டாத. நல்லவனுக்கு சோதனை வரு, அதை பார்த்து அஞ்சாதேன்னு என் மாப்பிள்ள சொல்லியிருக்காரு. அந்த வானமே இடிஞ்சாலும் சரி, இந்த பூமியை உடைஞ்சாலும் சரி, ஒத்த ரூபாய் உனக்கு லஞ்சமா கொடுக்க மாட்டேன். முடிவா என்னதான் சொல்றீங்க? ஆரம்பத்துல இருந்து ஒன்னதான் சொல்றேன். லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. கொடுக்கறதையும் வாங்குறதையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது அது அதை விட தப்பு. இனிமேல் கொடுத்தால் அடிப்பேன், வாங்கினால் அடிப்பேன். உங்களுக்கு சேர்த்தா சொல்றேன். இந்த நாடு தேசம் நல்லா இருக்கணும்னா லஞ்ச பேய விரட்டி ஆகணும். அதனால நீங்களும் கொடுக்காதீங்க, கை நீட்டி வாங்காதீங்க. அது ரெண்டுமே தப்பு. ஐயா, இவ்வளவு நேரம் நீங்க பேசுறத பொறுமையா கேட்டுட்டு இருந்த பாருங்க. இது கூட தப்புதான்யா. வேண்டாம் இன்ஸ்பெக்டர். சட்டத்தை மீறி நடக்கிறதும் தப்பான வழியில பணம் சேர்க்கறதும் தேச துரோகம். தப்ப உணர்ந்து நான் திருந்திட்டேன், நீயும் திருந்து. நானும் ஐயா விட்டா உங்க மருமகன் என்னையும் தான் லூஸ் ஆகியிருப்பான். பாருங்க, பேசி பேசி உங்களையே பைத்தியக்காரனாக்கிட்டான். யாரை பார்த்து பைத்தியார் என்ன? நிலவரம் தெரியாம கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன்னு சொல்றவங்கள வேற என்னையா சொல்றது? குப்பை அள்ளுற இடத்துல இருந்து ராக்கெட் வர்ற வரைக்கும் எல்லா இடத்துலயும் கமிஷன் இருக்கு. இப்ப எல்லாம் கடவுள் கோயில்ல சிலையா இருக்கிறது இல்ல, காசு தான் கடவுள். அது இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்கிறது இல்லையா? ஏன் நடக்காது? காலம் அப்படி இருக்கியா. பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். கமிஷன் இல்லாம, கட்டிங் இல்லாம, லஞ்சம் இல்லாம இந்த உலகத்துல எவனாலையும் வாழவே முடியாது. யோ, நீ கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கியா? வேணாம் ஐயா, நான் ஒன்னும் பிச்சை எடுக்கிறதுக்காக வரல. நீங்க பண்ண தப்புக்கு தண்டனையா இல்ல தப்பிக்க காசா, இது ரெண்டுல எதுன்னு கேட்டு போக தான் வந்தேன். தர முடியுமா முடியாதா? முடியாது, முடியாது, முடியாது. யாரை கேட்கிற லஞ்சம்? எங்கு வந்து கேட்கிற லஞ்சம்? மூட்டை தூக்கினாயா, ரோடு போட்டாயா, குப்பை எள்ளினாயா, இல்ல என்குல பெண்களுக்காக வெயிலில் ரேஷன் கடையில் நின்னாயா? நீ என் மாமனா மச்சானா? வெக்க கெட்டவனே. ஏன் ஏன் இப்படி எல்லாம்? ஐயானாலும் சரி, கொய்யானாலும் சரி, சல்லி காசு கிடையாது. கேட்ட உதவிதான் கிடைக்கும். ஓடி போயிரு. வேணாயா, பிரச்சனை பெருசாயிடும். ஆமா, பிரச்சனை தான். எனக்கு இல்ல, உங்களுக்கு. ஒரு நாள் வாழ்ந்தாலும் உத்தமனா வாழணும். உயிரே போனாலும் இனி லஞ்சம் கொடுக்க மாட்டேன். ஏன் வழி நேர்வழி. என்னையா தெய்வ திருவிளையாடல் பார்த்த மாதிரி பெருமிதமா நிக்கிற? ஐயா, என் மாமனார் திருந்திட்டாரு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு நீதிக்காக போராடுவாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. யோ, அவரை நீ திருத்தல, உருப்படாம பண்ணிட்ட. நீயும் உன் மாமனாரும் எங்களை பத்தி என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஆளுக்கு போலீஸ் பயம் போயிடுச்சு, அதான் குண்டாஸ்ல பிடிச்சி உள்ள வைக்க சொல்லியிருக்கேன். அந்த ஆளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தராம நான் விட மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அவர் தப்பு பண்ணப்பெல்லாம் விட்டீங்க, இப்ப திருந்தி நேர்மையா வாழ நினைக்கிறாரு. அவர் போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே. அந்த ஆளை யார் திருந்து சொன்னது? யாரை கேட்டு அந்த ஆள் திருந்துனா? இத்தனை நாள் அந்த ஆள் பண்ண சமூக விரோத செயல்களை நாங்க கண்டும் காணாம தானே இருந்தோம். அதுக்கு ஒரு மரியாதை வேணா, நன்றி வேணா? இப்படி பொசுக்குன்னு திருந்தி எங்க வருமானத்துக்கு வேட்டி வச்சா என்னதான் அர்த்தம்? அதான் புடிச்சு உள்ள வைக்க சொன்னேன். குறுக்கு வழியில சம்பாதிச்ச போதெல்லாம் உங்களுக்கு கொட்டி கொடுத்தாரு. ஆனா ஆமையா, அவர் ரெகுலரா கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு பெரிய வீடு, மல்டிபிளெக்ஸ் தியேட்டர், டிராவல்ஸ்ல 2 ஏசி பஸ் இதெல்லாம் வாங்கி விட்டுருக்கேன். அவரை நம்பி பெரிய கமிட்மெண்ட்ல மாட்டிருக்கையா. திடீர்னு திருந்திட்டேன்னு சொன்னா அந்த கடன் எல்லாம் எப்படி அடைக்கிறது? கட்ட முடியாதுன்னு பேங்குக்கு நோட்டீஸ் தான் அனுப்பணும். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மத்தவங்களை கிரிமினலா வச்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பியா. கிரிமினல்ஸை திருத்த தானே நம்ம இருக்கோம். என்ன விளையாடுறியா? உலகத்துல எல்லாருமே தெரிஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு என்னையா வேலை? திருடுறவன், கஞ்சா கடத்துறவன், கொலை பண்றவன், ஸ்மக்லிங் பண்றவன், அண்டர் கிரவுண்ட்ல தாதா வேலை பண்றவன், இவங்க எல்லாரும் இருக்கிறதுனால தான் ஒன்னே என்னைய வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் நல்லவங்களாயிட்டாங்கன்னா ஸ்டேஷனை மூடிட்டு ஒன்னே என்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்படிலாம் யோசிக்க உங்களால தான் முடியும். பின்னிட்டீங்க. உன் பாராட்டு யாருக்கையா வேணும்? உன் மாமனாட்ட சொல்லி ஒழுங்கா பழைய மாதிரி இருக்க சொல்லு. நீயும் நீதி நேர்மைன்னு பேசுறதை விட்டு தொலை, இல்ல குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சிருவேன். ஜாக்கிரதை. போய் வேலையை பாரு போ. ஐயா, பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா மாமா பார்த்துட்டு வருவேன். தாராளமா போயிட்டு வா. அப்படியே அந்த ஆளுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு வா.
அவர் பண்ண தொழில் சாதாரண தொழில் இல்ல, அது புலிவால பிடிக்கிற மாதிரி. பிடிச்சா விடக்கூடாது, விட்டா புலி கொன்னுடும். புரிஞ்சுதா? போய் சொல்லிட்டு வா போ. லாவண்யா, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க் எல்லாம் வாங்கியிருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ஐயோ மாப்பிள, நீங்க எதுக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? நான் பாத்துக்க மாட்டேன்னா? இருக்கட்டும் அத்தை. ஏதோ என்னால உதவி. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாங்கியிருக்கேன். கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கட்டு போயிருந்தா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஐயோ, அது சொத்தையோ சொல்லையோ, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அம்மா, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதை ஏமா தடுக்கிற? நல்லா இருக்கடி நீ பேசுறது. வீட்டுக்கு வந்த மருமகனை வேலை வாங்கினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அத்தை, மற்றவங்க என்ன நினைக்கிற பத்தி எனக்கு முக்கியம் இல்லை. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும், அதான் எனக்கு முக்கியம். அப்புறம் ஒரு விஷயம், என்ன இனிமே மருமகனோ மாப்பிள்ளை என்ன கூப்பிடாதீங்க, மகன் சொல்லி கூப்பிடுங்க. அதான் எனக்கு பிடிக்கும். ஆமாத்த, தமிழும் பூமிமாமா அவங்க விட்டு போனதுக்கப்புறம் அதை நினச்சி நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி நல்லா தெரியும். அவங்க இடத்துல நான் ஈடு கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க இல்லைங்கிற குறை தெரியாதபடி நான் நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். தமிழ் இருந்திருந்தா உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாரா? இதையும் அப்படி நினச்சிக்கோங்க. நீங்கள் எப்படியோ நான் உங்களை அம்மா தான் பார்க்குறேன்.